ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய முட்டை தொக்கு எப்படி சிம்பிளாக வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த முட்டை தொக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். அதுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா 4 முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முட்டை தொக்கு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு, ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. ஸ்பைசஸ் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துக்கிட்ட பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து நல்லா பொரிய விட்டுருவோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்து அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 4-5 பூண்டு எடுத்து அதே போல சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் 2ஆக கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஆயிலில் வதக்கிடலாம். நல்லா ஆயிலில் வதங்கிடுச்சு. இப்போது நான் 3 மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதை வந்து நீல வாக்கில் தான் இந்த முட்டை தொக்கு பண்ணுறதுக்கு வெங்காயம் நறுக்கணும். நாம் சேர்த்துக்கிட்ட வெங்காயத்தை கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்துக்கிட்ட கருவேப்பிலை இலைகளை வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினால் போதும். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் நான் ஏன் இந்த இடத்துல சேர்க்குறேன் அப்படின்னா, நம்ம வைக்கக்கூடிய முட்டை தொக்கு வந்து நல்லா ஒரு கலர் கிடைக்கும். அதுக்காக மட்டும்தான் சேர்க்குறோம். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளை நல்லா வெங்காயத்தை கூட கலந்து விட்டுருவோம். பாருங்கள், நம்ம சேர்த்துக்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து நல்லா வெங்காயத்து கூட சேர்ந்து ஆயிலும் பிரிஞ்சிருச்சு. பாருங்கள், இப்போது நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பொழஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கணும். தக்காளி வேகிறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு பார்த்திங்கன்னா முட்டை தொக்கு செய்கிறதுக்கு தேவையான மொத்த உப்புமே நான் இந்த இடத்துல சேர்த்துக்கிறேன். இனி நான் உப்பு சேர்க்க போகிறதில்ல. நம்ம சேர்த்துக்கிட்ட உப்பை தக்காளி கூட நல்லா கலந்து வச்சுருவோம். உப்பு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த தக்காளியை வேக விட்டுருவோம். தக்காளி வேகிறதுக்கு மூடி போட்டு 3 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. ஆயிலும் செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ இதை கலந்து விட்டுருவோம். இந்த அளவுக்கு தக்காளி வெந்தால் போதும். ஆயிலும் பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சிருச்சு. இப்போது இந்த முட்டை தொக்கு செய்கிறதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்குவோம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்க்குறேன். ஏன்னா நான் எடுத்துக்கிட்டது 4 முட்டை தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா போதும். சிக்கன் மசாலாவை தக்காளி கூட நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட சிக்கன் மசாலா தக்காளி வெங்காயத்து கூட நல்லா கலந்து பச்சை வாடையும் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. பாருங்கள், இப்போது முட்டை தொக்கு செய்கிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணி ஒரு 100 ml அளவுக்கு தான் நான் சேர்க்குறேன். நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணியை நல்லா மசாலா கூட கலந்து விட்டுருவோம். தண்ணியை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருவோம். குழம்பு கொதிக்கிறதுக்கு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு கீரல் போட்டு வச்சுருக்கோம் முட்டை, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 4 முட்டைக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை முட்டை எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டை வந்து கூட்டிக்கிங்க, குறைச்சிக்கிங்க. கிரேவி கூட நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம சேர்த்துக்கிட்ட முட்டையை குழம்புல நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். மூடி போட்டு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு முட்டைத்தொக்கு நமக்கு ரெடி ஆகிடுக்கு. இப்போ இதை கலந்து விட்டுருவோம். முட்டைத்தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், இப்போ நமக்கு அருமையான டேஸ்டியான கலர்ஃபுல்லான முட்டைத்தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் பண்ணியிருக்க இந்த முட்டைத்தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.